ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ், அது எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இதில் கட் பண்ணி வச்சுருக்கதை பார்த்தோன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. தக்காளியும் புதினாவையும் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஆமாங்க, தக்காளி சாப்பாடு தான் செய்ய போகிறேன். எப்போ இந்த பிரியாணியும் அதே மாதிரி பிரிஞ்சி குழம்பு இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோமோ அடிக்கடி தக்காளி சாப்பாடு செய்கிறதே விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி சரி ஓகேன்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடு செய்யலான்னு ஒரு முடிவு பண்ணியாச்சுங்க. இது எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த ஸ்டைலில் எப்படி செய்கிறதாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு 6-7 தக்காளி, நான் வந்து ஒரு 8 தக்காளி கிட்டே எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தக்காளி சேர்த்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கையளவுக்கு புதினாங்க. தக்காளி சாதங்கிறப்ப கொஞ்சம் தக்காளி சேர்த்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 2-3ன்னு போட்டால் அது நல்லா இருக்காதுங்க, அது பிரிஞ்சி ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ ஒரு குக்கரில் 2 கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எப்பயும் தக்காளி சாப்பாடுக்கு பிரியாணி போடுற மாதிரி பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், அன்னாசி பூ இது எல்லாமே போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா கட் பண்ணி வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் எப்போயுமே வெங்காயம் போட்டுட்டு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட் போட்டிங்கன்னா அது நல்லா அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் போட்டுக்கிறேன். நல்லா வணங்குறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி அத்தனையுமே மிக்சியில் போட்டு ஓட்டிக்கிறேங்க. ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு அப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க, அது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓட்டி எடுத்துட்டேன். இப்போ அதே குக்கரில் அரைச்சி வச்சுருந்ததை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இது வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ டம்ளர் வருதுன்னு. ஏன்னா அரிசி கழனி பிடிச்ச தண்ணி ஊற்றி கடைசியாக மூடி வைப்போம் பார்த்தீங்களா அரிசி போட்டு, அப்போ இதோடு சேர்த்தி தான் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். அதனால் இப்போ நான் ஒரு 2 டம்ளர் ஊற்றிருக்கேன்னா இதோட சேர்த்தி தான் நான் அதில் கால்குலேட் பண்ணிப்பேன். ஒரு கையளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா எல்லாத்தையும் கலக்கி விடுங்க. எந்த அளவுக்கு இந்த எப்பயுமே பிரியாணி ஆகட்டும், தக்காளி சாப்பாடு எதா வேணால் ஆகட்டுங்க, இந்த மசாலா ரெடி பண்ணும் போது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக பண்ணிங்கன்னா எல்லாமே டேஸ்ட்டாக வரும். 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்யணுங்கிறது என்னோடய முதல் வீடியோஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக அதை பாருங்கள். அதே மாதிரி மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இது கூட பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணுறதுனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் குவான்டிட்டி கம்மியாக தான் இன்றைக்கி வைக்கிறேன், அதனால் பச்சை மிளகாய் போடல. பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பர் டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லா இது எல்லாத்தையுமே கொதிக்க விடுங்க. பாருங்கள், அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பண்ணுற மசாலா தான் அந்த எந்த டிஷ் ஆகட்டும், பிரிஞ்சி, பிரியாணி, தக்காளி சாதம் எதா வேணா இருக்கட்டுங்க, அதுதான் அந்த சாதத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர்டையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். ஸோ இந்த ப்ராசஸை கொஞ்சம் தெளிவாக பண்ணிடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸே கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அந்த சமயத்தில் தான் நம்ம நெக்ஸ்ட் பண்ணணும். யாருக்கெல்லாம் டொமேட்டோ ரைஸ் பிடிக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் இப்போது அரிசியை நல்லா கழனி பிடிச்சி அந்த தண்ணியவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி 2 டம்ளர் கிட்ட தக்காளி அரைச்சி ஊற்றினது இருக்குது. ஸோ அதோட சேர்த்தி தான் நான் அதில் கால்குலேட் பண்ணிப்பேங்க, எல்லாம் சாப்பாடு குழஞ்சிரும். எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோன்னா அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அரிசியும் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி ஆட் பண்ண உடனே குக்கரை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. அரிசியை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அதிலே கொதிக்கட்டுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அந்த சூடாக தான் இருக்குங்கிறதுல சீக்கிரமாக விசில் வந்துடும், அப்போ சாப்பாடு வேகாமல் போயிடும். ஸோ அரிசியை உள்ளே போட்டு நல்லா கொதி வர வச்சுட்டு அப்புறமே குக்கரை மூடிக்கங்க. நல்லா பாருங்கள், இது எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா குக்கரை மூடிட்டு விசில் போட்டுக்கலாங்க. உப்பு காரம் பார்த்துக்கோங்க குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி. ஏதாவது குறைவாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், விசில் வந்து ஆவி விட்டதுக்கப்புறம் எடுக்கிறேன். சூப்பரான தக்காளி சாப்பாடு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி தான் மேலே வந்திருக்கும். இது நல்லா ஒரு கிளறு விட்டால்
பாருங்கள், சூப்பரான தக்காளி சாப்பாடு ரெடி. இது கூட ரைத்தாவோடு சர்வ் பண்ணுங்கள். உண்மையாலுமே அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக எல்லோரும் வீடியோவை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். See you all in the next video. Thank you.